இது உங்கள் எம்எம்ஐ கேத்தலிக் மீடியா யூடியூப் சேனல். திருப்பலியை பற்றிய இந்த 101 பகுதி விளக்கத் தொடர். ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் இதயத்தை தொடட்டும், உங்கள் வாழ்க்கையை மாற்றட்டும். இப்போது திருப்பலியின் ரகசியங்களை நோக்கி வீடியோவுக்குள் போகலாம். கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களே. சொல்லுங்க. நீங்க ஒரு பனி கொட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு மலை உச்சியில நிக்கிறீங்க. அங்க ஒரு பழைய மரத்தால கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் இருக்கு. சரி. இப்போ அப்படியே இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, சுட்டெரிக்கும் பாலைவனத்துல வெயில தாங்குற மாதிரி செங்கலால கட்டப்பட்ட ஒரு தட்டையான கட்டிடம். ஓஹோ. இந்த ரெண்டும் பாக்குறதுக்கு சற்றும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கும் இல்லையா? கண்டிப்பா, ரெண்டும் வேற வேற உலகமாச்சே. ஆனா அந்த ரெண்டு கட்டிடத்தோட கதவையும் திறந்து நீங்க உள்ள அடி எடுத்து வச்சா ஒரு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் காத்துக்கிட்டு இருக்கு. அது என்ன விஷயம்? உள்ள இருக்கிற அத்தனை விஷயங்களும் அதோட மைய அமைப்பும் அச்சசலாக ஒரே மாதிரி இருக்கும். ஆஹா, கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே. ஆமாம். வெளிய ரெண்டு முற்றிலும் மாறுபட்ட உலகங்கள், ஆனா உள்ள ஒரே இதயம். இது எப்படி சாத்தியம்னு நீங்க யோசிக்கலாம். இது ஒரு பெரிய முரண்பாடுதான். இந்த ஆழமான ஆய்வுக்கு உங்களை நான் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற குறிப்புகளை வச்சு கத்தோலிக்க தேவாலயங்களோட கட்டிடக்கலைக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற இந்த மாபெரும் முரண்பாட்டைத்தான் நாம விரிவாக பார்க்க போறோம். அதாவது இத நம்ம ரொம்ப ஆழமா உடைத்து பார்க்க போறோம். சரியா சொன்னீங்க. அதோட வெளிப்புறத்துல இருக்கிற அந்த பன்முகத்தன்மையையும் மையத்துல இருக்கிற மாறாத ஒற்றுமையையும் நாம ஆராய போறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு. கத்தோலிக்க தேவாலயங்கள் அப்படின்னாலே உலகமெங்கும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும்னு ஒரு பொதுவான தவறான எண்ணம் நம்மள பலருக்கும் இருக்கு. ஆமா, அந்த ஒரே மாதிரி இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் மக்கள் மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அது என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? நம்ம மூளை எப்போதுமே விஷயங்களை ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்க அது ஒரு குறிப்பிட்ட வடிவத்துக்குள்ள அடைக்க பார்க்கும். ஓ, அந்த ஒரு பொதுவான கட்டமைப்பு, அதாவது ஒரு டெம்ப்ளேட் மாதிரி சொல்றீங்களா? கண்டிப்பா. இப்போ ஒரு வங்கி அப்படின்னா அது இப்படிதான் இருக்கும், ஒரு மருத்துவமனைனா இப்படிதான் இருக்கும்னு ஒரு பிம்பம் நம்ம கிட்ட இருக்கு. ஆமா, அது உண்மைதான். அதனால தேவாலயம்னாலும் அதுக்கு ஒரு நிலையான வடிவம் இருக்கும்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா நம்ம தரவுகள்ல ஒரு ரொம்ப சாதாரணமான ஆனா ஆழமான ஒரு வரி இருக்கு. அது என்ன வரி? தேவாலயங்கள் மனிதர்களால் கட்டப்படுபவை அப்படிங்கிற வரிதான் அது. இத படிக்கும்போது இதுல என்ன புதுசு இருக்குன்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா பாத்தீங்கன்னா இந்த ஒரு சாதாரண உண்மைக்குள்ளவ கட்டிடக்கலையோட மொத்த ரகசியமும் அடங்கியிருக்கு. எப்படி சொல்றீங்க? மனிதர்கள் ஏதோ ரோபோக்கள் கிடையாது, ஒரே மாதிரி விஷயங்களை திரும்ப திரும்ப உருவாக்குறதுக்கு. ஆமா, அவங்க உணர்ச்சிகள் கொண்டவங்க. கரெக்ட். அவங்க வெவ்வேறு பின்னணியிலிருந்து வர்றவங்க, அவங்களோட கலாச்சாரம் வேற. இந்த மனிதர்களால் கட்டப்படுபவை அப்படிங்கிற வரி என்னையும் ரொம்பவே யோசிக்க வச்சது. சொல்லுங்க, நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? உலகெங்கிலும் மனிதர்கள் எந்த அளவுக்கு வித்தியாசமானவங்களோ, அவங்களோட மொழிகள், சாப்பாடு எப்படி மாறுபடுதோ அதே அளவுக்கு அவங்க உருவாக்குற கட்டிடங்களும் வித்தியாசமா இருக்கும் இல்லையா? நிச்சயமா. இத புரிய வைக்க நான் ஒரு ஒப்புமையை யோசிச்சேன். இத ஒரு மாபெரும் உலகளாவிய நிறுவனம் மாதிரி வச்சுக்கலாமே. ஒரு பிராண்ட் மாதிரி சொல்றீங்களா? ஆமா. இப்போ பிரபலமான ஒரு துரித உணவகம் இருக்குன்னு வைங்க. உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் அவங்க கடையை நீங்க பார்க்கலாம். பார்க்கலாம். ஆனா அந்த ஊரோட கலாச்சாரம், அங்க இருக்கிற தட்பவெப்பநிலை, அங்க உள்ளூர்ல கிடைக்கிற கட்டுமான பொருட்கள், இதையெல்லாம் பொறுத்து அந்த கடையோட வெளித்தோற்றம் முற்றிலும் மாறுபட்டு இருக்கும். ஆமா, பனி விழும் தேசத்துல ஒரு மாதிரி டிசைன் பண்ணிருப்பாங்க. அதே பாலைவன பகுதியில வேற மாதிரி இருக்கும். ஆனா கதவை திறந்து உள்ள போனா அதே உணவு, அதே மெனு. ஆமா, உள்ள போனதும் நமக்கு தெரிஞ்ச இடம் மாதிரி ஒரு உணர்வு வரும். தேவாலயங்களும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தானே செயல்படுது. அந்த நிறுவன ஒப்பீடு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா அதை நாம இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். ஓ, இன்னும் ஆழமாவா? அது எப்படி? ஏன்னா ஒரு உணவகம் தன்னோட வெளித்தோற்றத்தை மாத்துறதோட நோக்கம் அந்த ஊர் மக்களை ஈர்த்து அவங்க பொருளை விற்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான். அது வெறும் வியாபாரம். ஆனா ஒரு தேவாலயம் உங்களுக்கு ஒரு ஆன்மீக அனுபவத்தை தர நினைக்குது. அது வியாபாரம் இல்ல. உண்மைதான், அது ஒரு புனிதமான இடம். இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, மனிதர்கள் எப்போதுமே தாங்கள் உருவாக்கும் ஒரு படைப்புல தங்களோட அடையாளத்தை ஆழமா பதிக்க விரும்புறாங்க. தங்களோட ஆன்மாவை அதுல பிரதிபலிக்க நினைக்கிறாங்க இல்லையா? சரியா சொன்னீங்க. அது மனித இயல்பு. அதனாலதான் ஒரு தேவாலயம் கட்டப்படும் போது வெறும் சிங்கற்களும் காரையும் மட்டும் அங்க பயன்படுத்தப்படுறதில்ல. வேற என்னெல்லாம் அதுல சேருது? அந்த மக்களின் வரலாறு, அவங்களோட கலைத்திறன், அவங்க நிலப்புறப்பின் தன்மை, இது அத்தனையுமே அந்த கட்டிடத்துக்குள்ள செலுத்தப்படுது. இதுக்கு ஏதாவது ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? இப்போ ஒரு ஸ்காண்டினேவிய நாட்டுல பாத்தீங்கன்னா, அங்க அதிகமா மரங்கள் கிடைக்கும்,
பனி நிறைய பொழியும். ம். அதனால அவங்க தேவாலயங்கள் முழுவதும் மரத்தால பனி தங்காதபடி கூர்மையான கூரைகளோட அமைக்கப்பட்டிருக்கும். ஓஹோ, பனி சரிஞ்சு விழுறதுக்காக அப்படி கட்டுறாங்க. ஆமா. அதே வெப்பமண்டல நாடுகள்ல பாத்தீங்கன்னா மண்ணும் கல்லும் வச்சு காற்றோட்டத்துக்காக பெரிய ஜன்னல்களோட கட்டியிருப்பாங்க. அப்போ இந்த பன்முகத்தன்மை அப்படிங்கிறது வெறும் அழகுக்காக மட்டும் இல்லைன்னு சொல்றீங்க? கண்டிப்பா இல்ல. நீங்க சொன்ன அந்த உலகளாவிய பிராண்ட் தத்துவத்தை தாண்டி கட்டிடத்தோட வெளிப்புறம் அப்படிங்கிறது அந்த ஊர் மக்கள் உலகத்தோடு பேசும் ஒரு கலாச்சார மொழி. வெளித்தோற்றம் என்பது மக்கள் உலகத்தோடு பேசும் மொழி. ஆஹா, அது ரொம்ப அழகான சிந்தனை. ஆமா, அந்த ஊர் தட்பவெப்பம், கலாச்சாரம் எல்லாமே அதுல அடங்கிடுது. நான் அதை அப்படி பார்க்கல. நம்ம ஆய்வு குறிப்புகளும் இதைத்தான் ஆமோதிக்குது. அதுல பலவிதமான பாணிகள், பல வகையான தேவாலயங்கள் இருக்குன்னு தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. உண்மைதான். சரி, உள்ளூர் கலாச்சாரம் வெளியில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறது இப்போ ரொம்ப தெளிவா புரியுது. ஆனா அது மட்டுமே காரணம் இல்ல. அதான் நானும் கேட்க வந்தேன். கலாச்சாரம் மட்டுமே இங்க ஒற்றை காரணம் கிடையாது இல்லையா? நிச்சயமா கிடையாது. ஏன்னா ஒரே நகரத்துல ஒரே கலாச்சாரத்துல இருக்கிற 2 தேவாலயங்கள் கூட முற்றிலும் வேற வேற மாதிரி உணர்வை தருதே. இங்கதான் நம்ம விவாதத்தோட அடுத்த கட்டத்துக்கு வர்றோம். அதாவது காலமும் அளவும். தரவுகள் இது மிக தெளிவா பிரித்து காட்டுது. ஆமா, காலப்போக்குல நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு. எனக்கு எப்பவுமே இதுல ஒரு சந்தேகம் உண்டு. அதாவது ஒரு பிரம்மாண்டமான பசிலிக்கா அல்லது கதீட்ரல் அப்படிங்கிறது எப்படி உருவாகுதுன்னு. நீங்க அது எப்படி நினைச்சிட்டு இருந்தீங்க? நிறைய பணம் இருக்கிற பெரிய ஆட்களால் கட்டப்பட்ட ஒரு தேவாலயம் அதுன்னு நினைச்சேன். ஐ, ஒரு சின்ன சிற்றாலயம் அப்படிங்கிறது பணம் கம்மியா இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தோட தேவாலயம்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். இது ரொம்ப பொதுவான ஒரு பார்வைதான். ஆமா, இது வெறும் சதுரடி கணக்கும் பணமும் சம்பந்தப்பட்ட விஷயம்னு நான் ரொம்ப காலமா நம்பிட்டு இருந்தேன். ஆனா அது உண்மை இல்ல. அப்போ ஒரு மாபெரும் பெசிலிக்காவிற்கும் ஒரு சிறிய சிற்றாலயத்திற்கும் உள்ள வேறுபாடு வெறும் அளவு மட்டும்தானா, அல்லது அந்த அளவு மனிதர்கள் அந்த இடத்தை உணரும் விதத்தையே மாற்றுதா? இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. நீங்க நினைச்ச மாதிரி இது வெறும் பணம் அல்லது சதுரடி கணக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. அப்புறம் வேற என்ன இதுல இருக்கு? மனிதர்கள் ஏன் இவ்வளவு பிரம்மாண்டமான கட்டிடங்களையும் அதே சமயம் ரொம்ப சின்ன சிற்றாலயங்களையும் கட்டினாங்க அப்படிங்கறத நாம அவங்களோட உளவியல் கோணத்திலிருந்து பார்க்கணும். உளவியல் கோணமா? அது கொஞ்சம் விளக்குங்களேன். இப்போ நீங்க ஒரு பெரிய கதீட்ரலுக்குள்ள நுழைறீங்கன்னு வச்சுப்போம். சரி, நான் உள்ளே போறேன். அண்டமா இருக்கும். இந்த மாபெரும் பிரபஞ்சத்துல ஒரு பெரிய சக்திக்கு முன்னாடி நாம் எவ்வளவு சிறியவர்கள் அப்படிங்கிற உணர்வு அந்த அளவு உங்களுக்கு தருது. ஹஹா, அப்போ அந்த பிரம்மாண்டம் நம்மள வியப்படைய வைக்கிறதுக்காகவே திட்டமிட்டு டிசைன் செய்யப்பட்டது. கண்டிப்பா. உங்களை ஒரு மாபெரும் வரலாற்றின் சிறு அங்கமாக உணர வைப்பதுதான் அந்த பிரம்மாண்டத்தின் நோக்கமே. அப்படியா? ஒருவேளை அந்த சின்ன சிற்றாலயங்கள் என்ன பண்ணுது? அது எதுக்காக அப்படி கட்டுறாங்க? சரியா வந்தீங்க. ஒரு சின்ன சிற்றாலயம் முற்றிலும் வேற ஒரு உளவியல் நோக்கத்தை கொண்டிருக்கு. அது என்ன நோக்கம்? அது உங்களை மிரட்டாது, உங்களை சிறியவரா உணர வைக்காது. மாறாக அது உங்களை அரவணைக்கும். அரவணைக்குமா? கேட்கவே ரொம்ப இதமா இருக்கே. ஆமா, ஒரு தனிப்பட்ட ரொம்ப நெருக்கமான அமைதியான ஒரு உரையாடலுக்கான பாதுகாப்பான இடமா அது செயல்படுது. ஓ, அதாவது ஒரு தனி மனிதனோட பிரார்த்தனைக்கு அது ரொம்ப உகந்தது. ஆமா, சோகத்திலேயோ தனிமையிலேயோ இருக்கும் ஒரு மனிதனுக்கு அந்த சின்ன இடம் ஒரு பெரிய ஆறுதலை தரும். இது அளவை பொறுத்த விஷயம். ரொம்ப அழகா சொன்னீங்க. அதே போலதான் காலமும். காலம் எப்படி இதுல வேலை செய்யுது? இப்போ 12ஆம் நூற்றாண்டுல வெறும் கல்லால் கட்டப்பட்ட ஒரு பழைய தேவாலயத்தை எடுத்துக்கோங்க. சரி. அது அந்த காலத்து மக்களின் தொழில்நுட்ப போராட்டத்தையும் நம்பிக்கையின் ஆழத்தையும் நமக்கு காட்டுது. ஆமா, எந்த ஒரு மிஷினும் இல்லாத காலத்துல எப்படி அவ்ளோ பெருசா கட்டினாங்கன்னு நம்ம வியந்து போவோம். அதே இன்று நவீன கண்ணாடியும் இரும்பு வச்சு கட்டப்பட்ட ஒரு தேவாலயத்தை பாத்தீங்கன்னா அது இன்றைய மனிதனின் வெளிப்படைத்தன்மையை காட்டுது. ஓ, காலப்போக்குல பழையது முதல் புதியது வரையிலும் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. ஆமா, அளவுகளில் சிறியது முதல் பிரம்மாண்டமானது வரையிலும் ஏற்பட்டுள்ள இந்த மாற்றங்கள் எல்லாம் மனிதர்கள் அந்த புனிதத்தை எப்படி அணுக விரும்புறாங்க அப்படிங்கிறதுக்கான வெவ்வேறு வழிகள் தான். மிக சிறப்பான விளக்கம். பிரம்மாண்டம் உங்களை வியப்பில் ஆழ்த்துகிறது, எளிமை உங்களை அரவணைக்கிறது. இது ரொம்ப ஆழமான உண்மை. உண்மைதான். நான் ஒரு நிமிஷம் இதுவரைக்கும் நம்ம பேசினதை ஒன்னா இணைத்து பாக்குறேன். சொல்லுங்க. தேவாலயங்களோட வெளித்தோற்றம் அந்தந்த ஊர் கலாச்சாரத்துக்கு ஏத்த மாதிரி மாறுது. கட்டப்பட்ட காலத்துக்கு ஏத்த மாதிரி அதோட பாணியும் தொழில்நுட்பமும் வேறுபடுது. ஆமா, மனிதர்களுக்கு எப்படிப்பட்ட உணர்வை தரணும் அப்படிங்கறத பொறுத்து அதோட அளவு மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசத்தை கொண்டிருக்கு. சரியா சுருக்கி சொன்னீங்க. இது எல்லாத்தையும் வச்சு பார்த்தா
உலகத்துல இருக்கிற கத்தோலிக்க தேவாலயங்களுக்குள்ள வெளியில இருந்து பார்க்க எந்த ஒரு சம்பந்தமும் இருக்கக்கூடாது. ஆமா, ஒவ்வொன்னும் ஒவ்வொரு மாதிரி இருக்கணும். ஒரு தேவாலயம் இன்னொரு தேவாலயம் மாதிரி இருக்கவே கூடாது. ஆனா இங்கேதான் இது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாகுது. என்ன சுவாரஸ்யம்? நம்ம ஆய்வு குறிப்புகளோட இறுதியான மற்றும் மிக முக்கியமான பகுதி ஒரு மாபெரும் முரண்பாட்டை முன்வைக்குது. ஆமா, அது ஒரு பெரிய முரண்பாடு. இத்தனை வேறுபாடுகள் வெளியில இருந்தாலும் பெரும்பாலான கத்தோலிக் தேவாலயங்களுக்குள் இருக்கும் மிக முக்கியமான விஷயங்கள் ஒரே மாதிரியானவைதான் என்று அந்த குறிப்பு அடிச்சு சொல்கிறது. அதுதான் இதுல இருக்கிற மேஜிக். நான் ஆரம்பத்துல சொன்ன அந்த கற்பனையை மீண்டும் நினைச்சு பாருங்க. அந்த பனிப்பிரதேச தேவாலயம். ஆமா, நீங்க ஒரு பனிப்பிரதேசத்துல இருக்கிற பிரம்மாண்டமான பல 100 வருஷம் பழமையான ஒரு கத்தீட்ரலுக்குள்ள போறீங்க. அடுத்த நிமிஷம் அப்படியே வெப்பமண்டல பகுதியில இருக்கிற ஒரு சின்ன சிற்றாலயத்துக்குள்ள போறீங்க. சரி. வெளியிலிருந்து பார்க்க ரெண்டும் சற்றும் சம்பந்தமில்லாத வேற வேற உலகமா தெரியும். கண்டிப்பா. ஆனா உள்ள போய் பார்த்தா அந்த மைய பகுதியில் இருக்கும் மிக முக்கியமான விஷயங்கள் 2 இடத்திலையும் மச்சசலாக ஒரே மாதிரி இருக்கு. அது எப்படி சாத்தியம்னு நீங்க கேட்கலாம். ஆமா, இது எப்படி சாத்தியம்? ஏன் அவங்க உள்ள இருக்கிற விஷயங்களை மாத்தவே இல்ல? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதை கேட்கும்போதே ஒருவித சிலிர்ப்பு ஏற்படுது இல்லையா? இதுதான் நாம விவாதிக்கும் இந்த தலைப்போட மைய கருத்தே. ஆமா, எனக்கு ரொம்ப ஆவலாக இருக்கு தெரிஞ்சுக்க. வெளியில எவ்வளோ பெரிய பன்முகத்தன்மை இருந்தாலும் உள்ளே இருக்கிற அந்த ஆழமான மாறாத தன்மை மனிதர்களோட ஒரு மிகப்பெரிய உளவியல் தேவையை பூர்த்தி செய்து. உளவியல் தேவையா? அது என்ன தேவை? இதை நாம் ஒரு பெரிய கண்ணோட்டத்திலிருந்து பார்த்தா இந்த முரண்பாடு ஏன் இவ்ளோ அழகானது என்பது நமக்கு புரியும். சொல்லுங்க, கேப்போம். மனித மனசுக்கு எப்போதுமே ஒரு பரிச்சயமான விஷயம் தேவை. நீங்க ஒரு புது நாட்டுக்கு போறீங்கன்னு வச்சுப்போம். அங்க இருக்கிற மொழி உங்களுக்கு தெரியாது, அந்த மக்களின் கலாச்சாரம் புதுசு, சாப்பாடு புதுசு, எல்லாமே உங்களுக்கு அந்நியமா இருக்கும். ஆமா, ஒரு விதமான பயம் கூட இருக்கும். அப்போ அங்க இருக்கிற தேவாலயத்தோட வெளி அமைப்பும் நீங்க இதுவரை பார்த்திராத ஒன்னா உங்களுக்கு ரொம்ப அந்நியமா தெரியலாம். கண்டிப்பா, அது அந்த ஊர் டிசைன்ல கட்டப்பட்டிருக்கும். ஆமா, ஆனா அந்த பெரிய கதவை திறந்து நீங்க உள்ள அடியெடுத்து வச்ச மறுகணமே உங்களுக்குள்ள ஒரு பெரிய அமைதியும், அப்பாடா இது எனக்கு தெரிந்த இடம் அப்படிங்கிற உணர்வும் தோன்றும். நாம் சரியான இடத்தில்தான் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிம்மதி கிடைக்கும். ஏன் அப்படி தோணுது? ஏன்னா அங்க இருக்கிற அந்த மைய கருத்து, அந்த மாறாத தன்மை உங்க மனசுக்கு ஒரு நங்கூரம் மாதிரி செயல்படுது. நங்கூரம்? வாவ், இது அருமையான வார்த்தை. ஆமா, அது ஒரு உலகளாவிய பிணைப்பு உருவாக்குது. எனக்கு இப்போ புரியுது. அதாவது வெளியுலகத்துல எவ்வளவு பெரிய புயல் அடிச்சாலும், எவ்வளவு பெரிய கலாச்சார மாற்றங்கள் இருந்தாலும், அந்த உள்ளே இருக்கிற மையப்புள்ளி நம்ம மனச ஒரு இடத்துல பாதுகாப்பா நிலைநிறுத்துது. மிகச்சரியா சொன்னீங்க. நம்ம தரவுகள்ல உள்ளே இருக்கும் அந்த முக்கியமான விஷயங்கள் என்னென்னு எந்த பட்டியலும் கொடுக்கப்படல. ஆமா, அது கொடுக்கல. உண்மையிலே நமக்கும் அந்த பட்டியல் தேவையில்லை. ஏன் தேவையில்லைன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அது என்ன பொருள் அப்படிங்கறத விட அவை எங்கு சென்றாலும் மாறாமல் இருக்கின்றன அப்படிங்கிற அந்த உறுதி தான் இங்க ரொம்ப முக்கியம். 100க்கு 100 உண்மை. வெளியில அவங்க ஊர் அடையாளத்தை காட்டுறாங்க, ஆனா உள்ள வந்ததும் எல்லாரும் ஒண்ணுன்னு சொல்றாங்க. சரியா? முற்றிலும் உண்மை. இது வெறும் கட்டிடக்கலை சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டுமல்ல. வேற என்ன இதுல அடங்கி இருக்கு? இது மனிதர்களின் அடையாளங்கள் எவ்வாறு கட்டமைக்கப்படுகிறன அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகச்சிறந்த பாடம். ஓ, மனிதர்களோட அடையாளம். ஆமா, மனிதர்கள் எப்போதுமே தங்களோட தனித்துவத்தை வெளிப்படுத்த விரும்புவாங்க. நாங்கள் இந்த மண்ணைச் சேர்ந்தவர்கள், இது எங்கள் வேர் அப்படின்னு காட்டத்தான் அந்த வித்தியாசமான வெளித்தோற்றங்கள். நீங்க உங்க உள்ளூர் கலாச்சாரத்தை முழுமையா நேசிக்கலாம், அதை கொண்டாடலாம். ஆமா, அது நம்ம உரிமை. ஆனா அதே சமயம் தாங்கள் அனைவரும் ஒரு மாபெரும் உலகளாவிய குடும்பத்தின் அங்கம் அப்படிங்கிறதையும் அவங்க உணர விரும்புறாங்க. ஓஹோ, உள்ளூர் அடையாளமும் வேணும், உலகளாவிய பிணைப்பும் வேணும். ஆமா, உலகளாவிய ஒரு தத்துவத்தோடு தங்களை இணைத்துக் கொள்ளவும் நினைக்கிறாங்க. நாங்கள் வித்தியாசமானவர்கள், ஆனால் அடிப்படையில் நாங்கள் ஒருவரே அப்படிங்கிற இந்த மாபெரும் தத்துவத்தை மனிதர்கள் கட்டிடக்கலையின் மூலமாக எந்த வார்த்தைகளும் இல்லாம எவ்வளவு அழகா வெளிப்படுத்தியிருக்காங்க பாருங்க. நிஜமாவே ரொம்ப அழகுதான். இந்த இரண்டிற்கும் இடையில் ஒரு அழகான சமரசத்தை அவங்க உருவாக்கியிருக்காங்க. உண்மையிலே வியக்க வைக்கும் ஒரு சமநிலை இது. ஆமா. இருந்து நம்ம நேயர்கள் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான சுருக்கம் என்ன? இத நீங்களே சுருக்கமா சொல்லுங்களேன். கண்டிப்பா, இத உங்களுக்கு நான் மிக எளிமையாக கூறுகிறேன். நாம் வாழும் இந்த உலகம் தகவல்களால் நிரம்பி வழிகிறது. நிறைய முரண்பாடுகள், பல கோணங்கள் இருக்கு. பல நேரங்களில் இந்த தகவல் சுமை நம்மை மூச்சு திணற வைக்கலாம். ஆமா, அது எல்லாருக்கும் நடக்கிற ஒண்ணுதான். ஆனா இது போன்ற சில அடிப்படையான விஷயங்களை நாம புரிஞ்சு கொள்ளும்போது உலகத்தை நாம் பார்க்கும் விதம் ரொம்பவே எளிதாகிடும்.
அது எப்படின்னு கொஞ்சம் விளக்குங்க. கத்தோலிக்க தேவாலயங்களின் கட்டிடக்கலை நமக்குச் சொல்லும் செய்தி இதுதான். பன்முகத்தன்மை என்பது கொண்டாடப்பட வேண்டிய ஒன்று. கலாச்சார மாற்றங்கள், காலத்தின் சுவடுகள், அளவுகளிலுள்ள வேறுபாடுகள் இதெல்லாமே மனித வாழ்வின் அழகிய பல வண்ணங்கள். ஆமா, அதுதான் உலகத்தை அழகாக்குது. ஆனால் இந்த வண்ணங்கள் அனைத்தும் சேர்ந்து ஒரு முழுமையான அர்த்தமுள்ள ஓவியமாக மாற வேண்டுமானால் அதன் உள்ளே ஒரு ஆழமான மாறாத ஒற்றுமை இருக்க வேண்டும். மிகச்சரியான வார்த்தைகள். தேவாலயங்களின் வெளிப்புறம் உள்ளூர் கலாச்சாரத்திற்கும் காலத்திற்கும் ஏற்ப தன்னை முழுமையாக மாற்றிக்கொள்கிறது. ஆனால் அதன் உட்புறம் உலகளாவிய ஒரு நோக்கத்திற்காக தன்னை உறுதியாக நிலைநிறுத்திக் கொள்கிறது. அந்த நங்கூரம் மாதிரி. ஆமா, இந்த சமநிலைதான் அத்தனை பிரம்மாண்டங்களையும் அத்தனை வேறுபாடுகளையும் தாங்கி பிடிக்கும் அச்சாணி. ஆமா, இது நாம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய ஒரு சிந்தனை முறையும் கூட. நம்ம வாழ்க்கைக்கு இதை எப்படி பொருத்தி பார்க்கிறது? வெளி உலகத்தோட மாற்றங்களை ஏற்றுக்கொள்வதும் அதே சமயம் நமது மையக் கொள்கைகளை இழக்காமல் இருப்பது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறத இந்த கட்டிடங்கள் நமக்கு அமைதியா போதித்துக் கொண்டே இருக்கின்றன. ஆஹா, அது ரொம்ப ஆழமான ஒரு கருத்து. நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் வாழ்ந்தாலும், நமது கலாச்சாரங்கள் எப்படி வேறுபட்டிருந்தாலும், மனிதர்களாகிய நாம் அடிப்படையில் ஒருவரோடு ஒருவர் ஏதோ ஒரு விதத்தில் ஆழமாக இணைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத அந்த உட்புற ஒற்றுமை நமக்கு உணர்த்துகிறது. அருமையான விளக்கம். இந்த ஆழமான ஆய்வை நம்ம நிறைவு செய்யும் தருவாய்க்கு வந்துவிட்டோம். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு உரையாடலா இது இருந்துச்சு. கண்டிப்பா. ஆனால் இங்கிருந்து விடைபெறுவதற்கு முன் நீங்கள் தனியாக அமர்ந்து சிந்திப்பதற்கான ஒரு கேள்வியை, ஒரு சிந்தனையை உங்கள் முன் வைக்க நான் விரும்புகிறேன். சொல்லுங்க. நாம் ஆரம்பத்துல அந்த மருத்துவமனை, வங்கி போன்ற ஒரு குறிப்பிட்ட வடிவத்துக்குள் இருக்கும் கட்டிடங்களை பற்றி பேசினோம் அல்லவா? ஆமா, பேசணும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வடிவத்துக்குள் அடைபடாத, வெளித்தோற்றம் மாறினாலும் உள்ளம் மாறாத கத்தோலிக்க தேவாலயங்களின் வியக்கத்தக்க தன்மையை பற்றி இன்று இவ்ளோ நேரம் ஆழமாக பேசினோம். இப்போது நீங்கள் இதை பற்றி சற்று சிந்தித்து பாருங்கள். என்ன சிந்திக்கணும்? உள்ளூர் கலாச்சாரத்திற்கு ஏற்பவும் மக்களின் பழக்க வழக்கங்களுக்கு ஏற்பவும் தனது வெளிப்புறத்தை, தனது அணுகுமுறையை முழுமையாக மாற்றிக்கொண்டாலும் தனது மையத்தை, தனது அடிப்படை நோக்கத்தை ஒருபோதும் சிறிதும் இழக்காத வேறென்ன அமைப்புகள், நிறுவனங்கள் அல்லது விஷயங்கள் மனித வரலாற்றில் அல்லது உங்கள் சொந்த வாழ்க்கையில் இருக்கின்றன என்பதை பற்றி நீங்கள் எப்போதாவது சிந்தித்திருக்கிறீர்களா? இது நிஜமாவே ஒரு ஆழமான கேள்விதான். ஆமா, இந்த கேள்விக்கான விடையை உங்களுக்குள்ளேயே தேடி பாருங்கள். அந்த தேடல் உலகத்தை பற்றிய இன்னும் பல புதிய சுவாரஸ்யமான உண்மைகளை நோக்கி உங்களை அழைத்துச் செல்லும். கண்டிப்பா அழைத்துச் செல்லும். இந்த ஆழமான ஆய்வில் இவ்வளவு நேரம் எங்களுடன் இணைந்து பயணித்த உங்களுக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு உங்களை சந்திக்கிறோம். விடைபெறுகிறோம். எம்எம்ஐ கேத்தலிக் மீடியா யூடியூப் சேனல் வழங்கிய இந்த திருப்பலி 101 விளக்கங்கள் தொடர். இணைந்திருந்தமைக்கு நன்றி. இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தம் அன்பாலும் அருளாலும் ஆசியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. ஆமீன்.